நான் கடந்த ஒரு வாரமாக ஊரில் இல்லைங்க. ஊருக்கு வந்ததும் நான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தது என்னோடய செடிகளை எல்லாம் தான், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு செடிங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்ல. காலையில் தண்ணி ஊற்றணும், ஈவினிங் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் அதுக்கான உரங்கள் எல்லாம் கொடுக்கணும். அதனால தாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து பார்க்கும்போது கத்திரி செடியில் வந்து கத்திரிக்காய் நின்றுச்சு. ஆனால் அது வந்து நல்லா முத்தி இருந்துச்சு. தண்ணி ஊற்றுனவங்களுக்கு இது வந்து பறிக்கிற ஸ்டேஜ் வந்து தெரியலை. அதனால் அதை அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து நான் விதைக்காக தான் விட்டு வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஸ்டேஜ்லேயே அது வந்து பழுக்க ஆரம்பிச்சதுனால விதைக்கு விட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த கத்திரிக்காயும் ரெண்டையுமே நான் விதைக்கு தான் பயன்படுத்த போகிறேன். அதிலே வந்து ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஆசாசையாக வளர்த்த காலிஃப்ளவர் செடி வந்து பூ போட்டிருந்தது. ஆனால் அதை வந்து கரெக்டான டைமில் அறுவடை எடுக்காததுனால அந்த பூ வந்து இன்னும் நம்மளுக்கு சமையலுக்கு உபயோகப்படாது. ஏன்னா அது வந்து எல்லாமே ஒரு சைடில் பச்சை கலரில் மாறி அதுக்கப்புறம் அழுகி அப்படியே போயிடுச்சுங்க.